நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதை போலதான் வருது. எனக்கு அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க, நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேட்கணும்? நான் என்னங்க நீங்க இது என்னது கேக்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவா. ஒரு கருத்துக்கள் சொல்லுவோம், எல்லாரும் கருத்து சொன்னா நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னா பெரியவங்க ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா அவரு இருங்க கட்டுக்குட்டின்னு சொன்னாரு. எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு திருப்பி ஒரு கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்துல சரி அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்க சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்து என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணா சொன்ன தவிர அதிமுக மாறும் எங்க சொன்ன? நீங்களே இருக்குது. அவரு கருத்து கேட்டா நான் என்னதான் போய் சொல்லுவேன்? கூட்டம் நடத்துவதற்கான எனக்கு அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க, நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேல கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேட்கணும்? நான் என்னங்க நீங்க இது என்னது கேக்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவா. தெளிவா சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க இல்லையா? நல்லா தெளிவா புரியுது. நீங்க எந்த பத்திரிக்கை? சரி, நான் கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்க தெளிவா சொன்னேன். கொடுக்க வேண்டிய உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கல. அப்ப கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்ல. தடையே இல்ல. அது அப்படி இல்ல. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்துல புதுசா யாராவது கட்சியில சேர்றாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்துல கொங்கு மண்டலத்தை நீங்க தான் பொறுப்பேற்று நடத்துறீங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு தகவல். இந்த மாதிரி நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையா போவோம். நீங்க வந்தாலும் ஜெயிச்சுங்க. அதிமுக இருக்கும்போது நீங்க உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போய் இல்ல நான் என்ன அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு பெண்டிங் இருக்குங்க. அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினர் நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்கேன். அது சொன்னேன் 250 பக்கம் 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியதாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க. அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள். அவங்க முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கீங்க. 7 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி ஆகும். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. தலைமை முடிவு செய்யும். கடிதத்தை வாங்கிட்டா தலைவர் தான் முடிவு. உங்களுக்கு எப்படி தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதை போலதான் வருது. நான் மற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.